இந்திய சுதந்திரத்திற்கு பின்பு ஒரு மிகப்பெரிய வசூல் வேட்டைக்காக இன்னைக்கு இந்த எலக்ட்ரல் பாண்ட் கொண்டு வரும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ அண்ட் சுப்ரீம் 3 பேருமே ஒன்றாக எடுத்து வைத்த ஒரே மாதிரியான ஸ்டேட்மெண்ட், பிளாக் மணியை இது அதிகரிக்கும், பிளாக் மணி ஒயிட் ஆக்குவதற்காக ஒரு சுலபமான வழியாக மாறி. ஒரு திருட்டை நீங்க சட்டமாக மாத்திட்டா அது திருடாக இல்லைன்னு நீங்க சொல்ல முடியும். ஒரு திருட்டு வேலையை இவர்கள் சட்டமாக மாற்றி ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து நீங்க எவ்வளவு நாளும் திருடி கொள்ளுங்க, எங்களுக்கு கவலை இல்லைன்னு தான் கூறியிருக்காங்க. 16,200 சில்லற கோடி ரூபாய் வரவேண்டிய அந்த கணக்கு வெறும் 12,000 சொச்சம் கோடி ரூபாய் தான் வந்து முதல் பாயிண்ட். அப்போ மீதம் இருக்கக்கூடிய 3,800 கோடி ரூபாய் எங்க, யாரு கொடுத்தது, எங்க போனது என்கிற விஷயமே கிடையாது. ரைட். ரெண்டாவது, இந்த இடத்துல 2 பேர் எல்லாருமே எதிர்பார்த்த பேர், அம்பானிஸ் அண்ட் அடானிஸ், எங்கேயுமே பேர் கிடையாது. ஆனால் பின்வாசல் வழியாக அந்த பேர் இருக்கிறது. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். இரண்டு நாளுக்கு முன்னால உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அந்த எலக்டோரல் பாண்ட் சம்பந்தமான அத்தனை டேட்டாவையும் கொடுத்தது. இந்திய தேர்தல் ஆணையமும் அந்த டேட்டாவை அவங்களுடைய வலைத்தளத்தில் அப்லோட் பண்ணாங்க. அப்லோட் பண்ணதுக்கு பிறகு அந்த டேட்டாவை வச்சு பல உரையாடல்கள் நடந்துகிட்டு இருக்கு, பல இன்டர்பிரிட்டேஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு ராகுலோட பேச இருக்கும். வணக்கம் ராகுல். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நினைச்சது மாதிரி டேட்டா வந்துருச்சு. கடைசியா பேசும்போது we journalists will rip it apart அப்படின்னு சொல்லி. I told you this and as per my promise, கடந்த 2 நாட்களாக அந்த PDF டாக்குமெண்ட்டை வச்சுட்டு தான் நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு இருக்கோம். அன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து வச்சேன். SBI வந்து தன்னுடைய சீக்ரெட் கோடை மறைச்சிருவாங்கன்னு. அதே மாதிரி அவங்க கொடுத்த 2 பென்ட்ரைவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டிவ் பென்ட்ரைவாக. அந்த பென்ட்ரைவில் 16,200 சில்லற கோடி ரூபாய் வரவேண்டிய அந்த கணக்கு வெறும் 12,000 சொச்சம் கோடி ரூபாய் தான் வந்து முதல் பாயிண்ட். அப்போ மீதம் இருக்கக்கூடிய 3,800 கோடி ரூபாய் எங்க, யாரு கொடுத்தது, எங்க போனது என்கிற விஷயமே கிடையாது. ரைட். ரெண்டாவது, இந்த இடத்துல 2 பேர் எல்லாருமே எதிர்பார்த்த பேர், அம்பானிஸ் அண்ட் அடானிஸ், எங்கேயுமே பேர் கிடையாது. ஆனால் பின்வாசல் வழியாக அந்த பேர் இருக்கிறது. அது எல்லாமே நாங்கள் டேட்டா எடுத்திருக்கோம். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் 10 டோனர்ஸில் எல்லாருமே ஏதோ ஒரு வழியில் இடி, சிபிஐ, ஐடியோட ரேடருக்கு பின்பு இந்த பணத்தை கொடுத்துருக்காங்க. ரைட். அப்போது இந்திய சுதந்திரத்திற்கு பின்பு ஒரு மிகப்பெரிய வசூல் வேட்டைக்காக இன்னைக்கு இந்த எலக்ட்ரல் பாண்ட் கொண்டு வரப்பட்டது. 2017 இதை கொண்டு வரும்போது அனைத்து அரசியல் கட்சிகளுமே பிஜேபிக்கு கை கொடுத்தாங்க. அன்னைக்கு அருண்ஜேட்லி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. இது வந்து பிளாக் மணியை ஒழிக்கும். ஆனால் அதே நேரத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ அண்ட் சுப்ரீம் கோர்ட் 3 பேருமே ஒன்றாக எடுத்து வைத்த ஒரே மாதிரியான ஸ்டேட்மெண்ட், பிளாக் மணியை இது அதிகரிக்கும், பிளாக் மணி ஒயிட் ஆக்குவதற்காக ஒரு சுலபமான வழியாக மாறிடும். ஆர்பிஐ எங்கிருந்து பணம் வந்தது என்கிற அந்த சோர்ஸே தெரியாமல் நீங்கள் எப்படி இந்த பணத்தை வாங்க போறீர்கள், வெளிநாட்டில் இருந்து ஷெல் கம்பெனிஸ்ல இருந்ததுன்னா இதற்கான பணம் வரும். அது எல்லாமே இன்னைக்கு உண்மையாயிருச்சு. இந்த நாட்டுக்கு கூடிய டெமோக்ரஸிக்கு எதிராக, ஜனநாயகத்திற்கு எதிராக இந்த எலக்ட்ரல் பாண்ட் மாறிவிடும் என்று கூட இங்கதான் ஒரு கேள்வி வருது. பாரதிய ஜனதாவை சார்ந்தவர்களோ இல்லை அதற்கு ஆதரவாக பேசக்கூடியவங்களோ வைக்கிறதெல்லாம் இதை எப்படி நீங்க ஊழல்னு சொல்ல முடியும்? திஸ் இஸ் வெல் வித்தின் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ். ஸோ நீங்கள் இதை எப்படி ஸ்கேம்னு சட்டத்தை, ஒரு திருட்டை நீங்கள் சட்டமாக மாற்றிட்டா அது திருடாக இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ரைட். ஒரு திருட்டு வேலையை இவர்கள் சட்டமாக மாற்றி ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து நீங்கள் எவ்வளோ நாளும் திருடி கொள்ளுங்க, எங்களுக்கு கவலை இல்லைன்னு தான் கூறியிருக்காங்க. எப்படின்னு நீங்கள் பாருங்க. மேகா இன்ஜினியரிங் பேப்பரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க 900 சம்திங் தான். பட் ஆக்சுவலாக இட் இஸ் 1,200 crores. பின்னாடி இருக்கக்கூடிய டேட்டாலாம் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா 1,200 crores. வெஸ்டர்ன் யூபி அப்படிங்கிற கம்பெனியோட சேர்ந்து. ஆமா எல்லாமே சேர்த்து 12,200 கோடி ரூபாய். ஹைதராபாத் பேஸ்ட் கம்பெனி. ரைட். இவங்க மேல ஒரு இடி ரெய்ட் போடப்படுது. இடி ரெய்ட் போட்டதற்கு கொஞ்சம் நாள்லயே நீங்க பார்த்தீங்கன்னா மேதா என்டர்பிரைசஸ் தே ஸ்டார்ட்ஸ் பையிங் எலக்ட்ரல் பாண்ட். சரி, எலக்ட்ரல் பாண்ட் நீங்க வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறம்
யூனோ ஒரு அரசியல் கட்சிக்கு கொடுத்துருக்கீங்க, யாருக்கு வேணாலும் கொடுத்துருக்கலாம். யூனோ பிஜேபிக்கு கொடுத்துருக்கலாம், காங்கிரஸ் கொடுத்துருக்கலாம், வேற ஒரு கட்சிக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு கிடைத்த பயன் என்ன, அதை தான் நீங்க பார்க்கணும். தே காட் 85,000 crore worth ப்ராஜெக்ட்ஸ், 85,000 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட். இதே மேகா இன்ஜினியரிங் உடைய பேர் போன 2-3 மாதங்களுக்கு முன்பு வந்த சிஏஜி ரிப்போர்ட்லயும் பேர் அடிபட்டது. சிஏஜி ரிப்போர்ட்ல அந்த யூனோ பல ப்ராஜெக்ட்ஸ்கள்ல ஊழல் நடந்தது இல்லையா, the name came here also. ஸோ 85,000 crore worthல இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்ஸ் இன்னைக்கு 1,65,000 கோடி ரூபாயும் தாண்டி நிற்குது. ரைட், இட் இஸ் நாட் 85 crores anymore, it is 1,65,000 crores. அப்போ ஒரு கட்சிக்கு நீங்க 1000 கோடி ரூபாய் தூக்கி கொடுத்துட்டு 1,65,000 கோடி ரூபாய் நீங்க வாங்கியிருக்கீங்க, அதுக்கான நீங்க பொருளை கொடுத்துருக்கீங்க. அப்போ இது திருட்டுத்தனமா இல்லை. ஆனா நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு காசு கொடுத்தாலும் நாங்க ரைடுக்கு போறதை நிறுத்தல, we are honest. அவங்க கிட்ட இருந்து அவங்க because every time you are demanding money, more and more money, அப்ப ரைடு போறது எல்லாமே காசு கேட்கறதுக்காக போறது. yes, அதுக்கான ஒரு உதாரணத்தை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ரைட், the news minute and news laundry ஒரு ரிப்போர்ட்டை வெளிவிட்டாங்க. 30 கம்பெனிகளுக்கான ரிப்போர்ட். அதெல்லாம் இதெல்லாம் கிடையாது, எலக்ட்ரல் பாண்ட் எல்லாம் கிடையாது. ரைட், மத்திய பிரதேசத்தை சார்ந்த சாம் டிஸ்டிலரிஸ்னு ஒரு இருக்கு, ஏகே அண்ட் ஜேகே அரோராஸ் அந்த பிரதர்ஸ் ஒரு ரெய்டை போடுறாங்க. உடனடியாக அவங்க வந்து பிஜேபிக்கு நிதியாக 4.5 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்த வருஷம் கொடுக்கல, தான் கொடுத்துட்டோமே வேண்டாம். Again there is a raid the very next month. இந்த ஃபைனான்சியல் இயர் நீங்க கொடுக்கல இல்லையா, ஏப்ரல் மாசம் அந்த ஃபைனான்சியல் இயர் ஆரம்பிக்குது, அப்படியே ஒரு ரேட் போகுது. யார் போடுறாங்க, ஜிஎஸ்டி கட்டல, 8 கோடி ரூபாய் நீங்க கொடுக்கல. சரி, 2 பேரும் அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. ஒரு மாசத்துல உங்களுக்கு பெயில் கிடைக்குது. பெயில் கிடைச்சு வெளியில வந்த 10வது நாள் they paid 1 crore rupees. Another week they paid 50 lakh rupees. Another week they paid another 50 lakh rupees. சரியா, இங்க மட்டும் நினைச்சா கிடையாது. அக்டோபர் மாசத்துல மறுபடியும் ஒரு ரேட் போகுது. அந்த ரேட் போட்டதுக்கு ஒரு 10 நாளுக்கு அப்புறம் மறுபடி பிஜேபி நிதியில பணம் போகுது. ரைட், ஸோ நிர்மலா சீதாராமன் ஒத்துக்கிட்டாங்க, சரியா தான் ஒத்துருக்காங்க. நாங்க பணம் வாங்கினதுக்கு அப்புறம் நாங்க இருக்க மாட்டோம். இட்ஸ் அ ரெகுலர் பேட்டர்ன். இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கார்பரேட் கம்பெனிகள் எல்லாம் எவ்வளவு பணம் கொடுத்திருக்காங்க என்று நம்ம பேசுறோம். அப்போ எல்லார் மடியிலும் கனம் இருக்குதா? எல்லா கார்பரேட் கம்பெனிகளும் இப்படி டெஃபினட்டா இருக்கு. இந்த பட்டியல்ல யாரெல்லாம் பணம் கொடுத்திருக்கார்களோ அனைவருடைய மடியிலும் கனம் இருக்கு. ரைட், சும்மா ஒரு நேஷன் பில்டிங்காக இந்த பணம் கொடுக்கப்படலை. ஒரு அரசியல் கட்சிக்கு நீங்க கொடுக்குறீங்க, அப்ப அந்த அரசியல் கட்சிக்கு பணத்தை கொடுக்கும்போது ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதா இல்லையா? பிஜேபி மட்டும் இந்த இடத்துல நீங்க குற்றவாளியாக நிறுத்தக்கூடாது. பிஜேபி ஒரு பங்காக இருந்தால் மீதம் இருக்கக்கூடிய 24 கட்சிகள், மொத்தம் 25 கட்சிகளுக்கு இந்த நிதி போயிருக்கு. அதுல காங்கிரஸ் இருக்கு, டிஎம்சி இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு, டிஎம்கே இருக்கு, ஆர்ஜேடி இருக்கு, சமாஜ்வாதி பார்ட்டி இருக்கு, ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்கு, எல்லாருமே. ரைட், 2019ல ஏடிஆர் மற்றும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் வழக்கை போடும் போது ஜெயா தாக்கூர், ஆமா, எங்க இருந்தாங்க இவங்க எல்லாரும்? இல்ல, ஜெயா தாக்கூர் அதுல இருந்தாங்க. எஸ், ஜெயா தாக்கூரும் இருந்தாங்க. பட் where were they? Where was Congress? Where was Aam Aadmi Party? Where was, DMK, ADMK? They all were enjoying the benefits, right? அன்னைக்கு எல்லாருமே அந்த வரக்கூடிய லாபத்தை பங்கு போட்டுக்கினார்களா இல்லை? 2019லயே ராகுல் காந்தி வந்து ராகுல் காந்தி can post a tweet. That doesn't mean that he went to the Supreme Court and stood and filed a case. He just posted a tweet. அந்த ட்வீட் இன்னைக்கு வந்து நீங்க பாராட்டி பேசக்கூடாது. அந்த கட்சி சார்ந்த ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, ஜெயா தாக்கூர்ங்கிறவங்க அந்த கட்சியில இருக்காங்க. சார், ஜெயா தாக்கூர் அந்த கட்சியில இருந்தால் கூட நீங்க பணத்தை வாங்குறது நிறுத்துனீங்களா? ஒருத்தர் வந்து எலக்ட்ரல் பாண்ட் கொடுக்குறாங்க, இல்ல திஸ் இஸ் அகைன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன், இது வந்து பீங் அ காங்கிரஸ் மேன் ஐ வில் நாட் டேக் சொன்னீங்களா? டிஎம்கே இல்ல சார், இது வந்து எங்களுக்கு தேவையில்லை, பிஜேபி தான் கொண்டுட்டு வந்துச்சு, பிஜேபிக்கே கொண்டு போய் கொடுங்கன்னு நீங்க சொன்னீங்களா? இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் ஒரு அரசாங்கம் இருக்கிறதோ அந்த அரசாங்கத்திற்கு யாரெல்லாம் பணத்தை கொடுத்திருக்கிறார்களோ அந்த அரசாங்கமும் கைமாறாக அந்தந்த கார்பரேட்டருக்கு பல சலுகைகளை கொடுத்திருக்கு. இங்கதான் ஒரு கேள்வி வருது, என்னன்னா இப்ப மற்ற கட்சிகள் எல்லாம் 24 கட்சிகள், பிஜேபியை தவிர்த்து 24 கட்சிகள் இருக்கு இல்லையா? இந்த 24 கட்சிகளும் இன்னைக்கு எதிர்க்கிறாங்க, they are celebrating the Supreme Court verdict இல்லையா? ஒருவேளை இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ்ல இருந்து அவங்களுக்கு ஏதாவது இல்லீகலி காசு வந்திருக்கு அப்படின்னா
சுப்ரீம் SBI See, everything is illegal. of course, yeah. Everything is illegal. of course. இப்போ SBI வந்து அந்த லிங்க் நம்பரை கொடுக்கும்போது இவங்களுடைய முகங்களும் வெட்ட வெளிச்சம் ஆயிடும். டெஃபினட் ஆயிரும். நீங்க பாத்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டுல இருந்து இன்னைக்கு வரை எந்த அரசியல் கட்சியுமே நேர வந்து இத ஆப்ஜெக்ட் செய்யல. அதுதான் உண்மை. சரியா? You can give a statement. Nobody went to Supreme Court and said, boss, we are against being a political party to save this nation, to save the democracy of this country. நான் எலக்ட்ரோரல் பாண்டை எதிர்க்கிறேன் என்கிற விஷயத்தை அரவிந்த் கெஜ்ரிவாலும் சொல்லல, மம்தா பானர்ஜியும் சொல்லல, ராகுல் காந்தியும் போய் அங்க நிக்கல. ரைட்? You take any even MK Stalin, he never went there, no? உங்களுக்கு பணம் வரும்போது அதை என்கேஷ் பண்ணக்கூடிய வேலை தானே நீங்க பாத்தீங்க. இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஏர்டெல், ஜேகே சக்தி சிமெண்ட், அல்ட்ராடெக் சிமெண்ட், பரிமல். யாரு பரிமல்னா நம்ம அம்பானியோடைய சம்பந்தி. நட்ராஜ் பென்சில்ஸ், சிப்லா, ஜிந்தல், சன் ஃபார்மா, ELF, வேதாந்தா paid 440 crores. But Vedanta was running in loss. Yes. Philips, JK Cement, TVS, SpiceJet, Navyug, Bharat Biotech ஓட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இஷ்யூ இருக்கு. பாரத் பயோடெக் அண்ட் பூனாவாலா. I forgot the Serum Institution. Right? They both have a very beautiful track. 5 நாட்களுக்கு முன்பு 50,000 கோடி ரூபாய் எலக்ட்ரல் பாண்ட் விற்கப்படுது. சரியா? போத் பாட் பை 2 different ஏஜென்சிஸ். பாரத் பயோடெக்கும் வாங்குறாரு 50 கோடி ரூபாய்க்கான பாண்ட் ஒரு சில நாட்களுக்கு முன்பு. அதே மாதிரி பூனாவாலா சீரம் இன்ஸ்டிடியூஷனும் வாங்குறாங்க. யாருக்கு கொடுத்தாங்கிற விஷயத்த நீங்க அப்புறம் கணக்கு போட்டு பாத்துக்கோங்க. ரைட்? 5வது நாள் பிரைம் மினிஸ்டர் மோடி he flies from Delhi, he goes to Pune, he visits Serum Institution, he says this is what India can do. விஸ்வகுரு மோடி, வேக்சின் குரு மோடி அதெல்லாம் போட்டு காட்டியிருந்தாரு. அப்படி அங்க இருந்து ஃபிளைட்டை பிடிச்சு ஹைதராபாத்துக்கு போறாரு. ரைட்? அண்ட் இந்த 2 கேஸையும் நீங்க பாருங்க, பூனாவாலாவுடைய அந்த கம்பெனி தயாரிக்கல. they just got the order. they were not the inventors, they were just the manufacturers. they got the order, they were making it for somebody. Right? பாரத் பயோடெக் நீங்க பாத்தீங்கன்னா he didn't had any human testing report, but he got the license and people were getting it done. Right? பிரேசில் போன்ற நாட்டுல பாரத் பயோடெக் எதிராக போராட்டம் நடந்தது. It became a news. போராட்டம் நடந்தது. அப்போ 50 கோடி ரூபாய் நீங்க வாங்கி உங்களுடைய அரசியல் கட்சிக்கு வாங்கி எவ்வளவு பெரிய கான்ட்ராக்டர் 2 ஃபார்மா கம்பெனிஸ் கொடுத்துருக்கீங்க. How big is this contract? Right? People have paid 2,000 rupees per vaccine. Initial daysல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேக்சினுக்கும் 2,000 ரூபாய் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப அந்த 50,000 தூக்கி போட்டுட்டு 50 கோடி ரூபாய் தூக்கி போட்டுட்டு எவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட் நீங்க எடுத்திருக்கீங்க. பூனாவாலா became 8th richest man within few months in India. இன்னும் ஒரு முக்கியமான கேஸ் நேற்று இதில் பார்த்துட்டு இருக்கும்போது தெரிய வந்துச்சு. இந்த ஹப் பவர் கம்பெனி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. April 18, 2019 அவங்க எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் வாங்கினதா வந்து அந்த டேட்டாவில் இருக்குது. இந்த கம்பெனி வந்து பாகிஸ்தான் மையப்படுத்தி செயல்படக்கூடிய ஒரு கம்பெனி. தட் இஸ் அ ஃபேக் நியூஸுங்கிற ஒரு செய்தி வெளி வந்திருக்கு. ஓகே, ரைட். ஸோ இந்த எலக்ட்ரோரல் பாண்டில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்க்கணும். only Indians can buy. Right? Okay. No other nation citizens can buy this bond. Yeah. So நீங்க ஒரு பாண்டை வாங்குறீங்கன்னா நீங்க இந்தியரா என்கிற அந்த KYC நீங்க காட்டினால் மட்டும்தான் கிடைக்கும். So whatever Pakistan or China, there are possibilities. I'm not denying. ஆனா அதுல இன்னொன்னு சொல்றாங்க இல்லையா, உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து காசு வர்றதுக்கான இதையும் விளக்குனதா சொல்றாங்க. இல்ல வெளிநாட்டுல இருந்து பணம் வரலாம், அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். பட் ஒரு பாகிஸ்தானி இங்க வந்து அந்த எலக்ட்ரல் பாண்டை வாங்கினார்கள்னா இல்ல. That's a fake news. Right? But இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். Whether the money is coming from Pakistan or China or from a terrorist organization or from some XYZ shell company, it is possible because the money is routed through an Indian. It is routed through an Indian in the name of electoral bond and it is going to a particular party. இதே இடத்துல நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கிறேன். Okay. To 12th October
2019 சரியா ம். ஒரு ரெய்டு போடப்படுது. ம். யார் மேல இந்த ரெய்டுனா மேகா இன்ஜினியரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். ம். ம். ரைட். அதற்கு 5 நாளைக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா he starts buying electoral bonds. இந்த பாண்டுக்கு அப்புறம் தான் நான் ஏற்கனவே காட்டிய அந்த கணக்கு நான் உங்களுக்கு காட்டினேன். கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்க்கு மேல பிஜேபிக்கு மட்டும்தான் போயிருக்கு. நீங்க நியூஸ் பேப்பர்ல படிக்கக்கூடிய விஷயங்கள் 6,500. Yeah. Look at the data clearly. Right? It is more than 10,000 crores out of 16,000 crores. So almost 74% went to BJP. Rest went to other, this thing. You need to check the data completely because still there is 3,500 crores left. இதுக்கு முன்னாடி வெளிவந்த டேட்டா இந்த 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 பெயர்கள் மட்டும்தான் இப்போ வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அமௌண்ட்ஸ் வெளியில் வந்துருச்சு ஏற்கனவே. ரைட். அண்ட் 2019 to 24 தான் நம்ம பார்க்குறோம். 18-19க்கான ரெக்கார்டை நீங்கள் சேர்த்தீங்கன்னா இட் வில் கிராஸ் 10,000 crores. இந்த இடத்துல நீங்கள் பாருங்க ஜான்வரி 2024ல் ஏர்டெல் 10ஆம் தேதி 50 இதை வாங்குறாங்க, எலக்ட்ரல் பாண்டை வாங்குறாங்க. 19ஆம் தேதி ஜனவரி மாதம் பிஜேபி என்கேஷஸ் 50 எலக்ட்ரல் பாண்ட். அந்த தேதியில வேற யாருமே எலக்ட்ரல் பாண்டை என்கேஷ் பண்ணல. அதே மாதிரி 50 எலக்ட்ரல் பாண்ட் வேற யாருமே வாங்கல. ஸோ தெர் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் பாரதி அண்ட் பிஜேபி ஆர் நாட். இது மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தை நீங்க பாருங்க. ஏர்டெலும் போன வருஷம் வந்து லாஸ்ல போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஆமா. ஏப்ரல் 7ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய டொனேஷன் போகுது. யார் கையில இருந்து போகுதுன்னா the number one donor in this entire episode, Future Gaming Solution. அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு 5 நாட்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு எபிசோட நீங்க பாருங்க. 2ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2022ஆம் ஆண்டு ED rates him 409 crore rupees worthக்கான ப்ராப்பர்ட்டி அட்டாச் செய்யப்படுது. 409 கோடி ரூபாய்க்கான ப்ராப்பர்ட்டி அட்டாச் செய்யப்படுது. 409 கோடி ரூபாய்க்கான அந்த ப்ராப்பர்ட்டி அட்டாச் செய்யப்பட்ட உடனேயே அந்த லிஸ்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 80-90 எலக்ட்ரல் பாண்ட் ஈச் வர்த் 1 crore. Each worth 1 crore. And this man had paid 1,300 some crore rupees to BJP. His son joined BJP. So where did the money go? Right? So இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு அசம்ஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து முழுமையாக நம்ம பேசலைன்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட no, we have I'll show you one more record. Right? It's a very very interesting record. There is a person called Tapas Mitra. Right? Tapas Mitra யாருன்னா he is a head of accounts in Reliance. அம்பானி இல்லைன்னு நீங்க பல்வேறு நபர்கள் இருக்கிறாங்களே, அம்பானியோட பேர் இல்லை, அடானியோட பேர் இல்லை. தபஸ் மித்ரா வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார், குவிக் சப்ளை செயின் பிரைவேட் லிமிடெட். சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ரைட். இதுல 5 டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. அந்த 5 டைரக்டருமே காட்டக்கூடிய அந்த வருமானம் நீங்க பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய். ஒரு சில இடங்கள்ல 10 கோடி ரூபாய்னு காட்டியிருக்காரு. Let us take the maximum number of 100 crores. Their turnover. It is not profit. How much did they paid for as electoral bond? 55 crores. No, 410 crores. 410 crores. Oh, okay. Right. So உங்களுடைய கம்பெனியோட வருமானமே மொத்த டர்னியோரே 100 கோடி ரூபாய். நீங்க ஒரு அரசியல் கட்சிக்கான அந்த நிதிங்கிற பேர்ல 410 கோடி ரூபாய் கொடுக்குறீங்க. அப்போ எங்க இருந்து இந்த பணம் வந்துச்சு? And this is a very fresh company, new company. வெரி வெரி நியூ கம்பெனி. ரைட். அதே மாதிரி நீங்க இன்னொன்று பாருங்க, அக்டோபர் 8ஆம் தேதி ஐடி ரேட்ஸ் ஹெட்ரோ ட்ரக்ஸ் லிமிடெட்ல. ரைட்டா? அந்த ஹெட்ரோ ட்ரக்ஸ் லிமிடெட் அதுக்கு ஒரு 2-3 நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா they start paying, they start buying. விசாகப்பட்டினம்ல ஒரு பிளாஸ்ட் நடந்துச்சு இல்லையா? அனில் அம்பானி அண்ட் எல்ஜின்னு அந்த கம்பெனி. அதுக்கு பிறகு பிளாஸ்ட் மறுபடியும் வந்து the plant reopen பண்ணாங்க. Yes. Why is Vedanta paying? What operations do Vedanta have in India? Right. Why is Mr. Mittal paying? Steel industry giant sitting in London. Right.
ஸோ இந்த பட்டியலை நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொன்றா நாங்கள் திறந்து ஒவ்வொன்றா நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு புரிய வந்துச்சு எந்த அளவில் கம்பெனிகள் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஊழல் பண்ணியிருக்காங்கிற விஷயத்த. இந்த இடத்துல நான் இன்னொரு சில விஷயங்களை நான் காட்டுறேன். டாப் டோனர்ஸில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஏர்டெல், பாரதி, சுனில் பாரதி, he is buying every year. And then Vedanta Group, they are buying. அனில் அகர்வால், அதுக்கப்புறம் ஐடிசி குரூப் வாங்கியிருக்காங்க, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா வாங்கியிருக்காங்க, டிஎல்எஃப் வாங்கியிருக்காங்க, பிவிஆர் வாங்கியிருக்காங்க, பிர்லா வாங்கியிருக்காங்க, பஜாஜ் வாங்கியிருக்காங்க, ஜிந்தல் வாங்கியிருக்காங்க, ஸ்பைஸ் ஜெட் வாங்கியிருக்காங்க, இண்டிகோ வாங்கியிருக்காங்க, கோயன்காஸ் வாங்கியிருக்காங்க. கோயன்கா பிரதர்ஸ் தே ஹாவ் அ ஹியூஜ் கேஸ், ரைட்? இதே மாதிரி டோனர்ஸில் பார்த்தீங்கன்னா கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், மேகா இன்ஜினியரிங், பரிமல் என்டர்பிரைசஸ், டொரண்ட் பவர், டிஎல்எஃப், கமர்ஷியல் டெவலப்பர்ஸ், வேதாந்தா லிமிடெட், அப்போலோ டயர்ஸ், எட்லவிஸ், கெவின்டர்ஸ் வந்து ஒரு மில்க் ஷேக் விற்கக்கூடிய கம்பெனி. they sell milk, flavored milk. they are paying. நீங்க நேஷன் பில்டிங்காக நீங்க பணம் கொடுக்கும்போது அது ஒரு வேற விஷயம், ரைட்? இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய லாபத்திலிருந்து, நாட் ஃப்ரம் யுவர் டர்ன்ஓவர், உங்களுடைய லாபத்திலிருந்து 7.5% நீங்க கொடுக்கலாம். அதுவும் 3 வருஷம் கண்டினியூஸா ப்ராஃபிட்ல இருந்தா அதை நீங்க உங்களுடைய ஐடியில காட்டணும். இங்க விற்பனை 100 கோடி ரூபாய்ங்கிறீங்க, அதுல 410 கோடி ரூபாய் ஒருத்தன் கொடுத்துட்டாங்கிறீங்க. ஓகே ஃபைன், the names are out. What is income tax doing now? Why can't they raid these people? Yeah. The main question. See, I'm not saying where the money gone. Let it be. Let it go to BJP. Let it go to they Congress. should have raided by now. Yeah. How did you got this much of money? Yeah. And what is the source? And why did you give this so much of money? Right? நாட்டுல கோவிட் வரும்போது யாருமே கொடுக்கலையே, பப்ளிக் தானே கொடுத்தாங்க. அதுல ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இருந்துச்சுன்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியும். எஸ், அதுக்கும் நான் வர்றேன். இந்த அரசியல் கட்சிகளையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஷூர், ரைட்? பாரதிய ஜனதா பார்ட்டி இந்த 2019-14 மட்டும் 54.77, இதுதான் நியூஸ் பேப்பர் காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இட் கிராஸஸ் 70%. ஸோ அதை மட்டும் எடுத்துக்குவோம், இப்போ டேட்டாவில் இருக்கிறத மட்டும் எடுத்துக்குவோம். 6,566 crores went to BJP. That is top one. Number 2 was Congress, but recent data says TMC is number 2. Number 3 is Congress, as I told you. அதுக்கப்புறம் பார்ட்டிகளோடைய பேரை நீங்கள் பாருங்கள். ஏஐடிஎம்கே வாங்கியிருக்காங்க, பிஆர்எஸ் வாங்கியிருக்காங்க, சிவசேனா வாங்கியிருக்காங்க, டிடிபி வாங்கியிருக்காங்க, வைஎஸ்ஆர் காங்கிரஸ் வாங்கியிருக்காங்க, டிஎம்கே வாங்கியிருக்காங்க, ஜேடிஎஸ், என்சிபி, ஜேடியு, ஆர்ஜேடி, ஆம் ஆத்மி பார்ட்டி, சமாஜ்வாதி பார்ட்டி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ், பிஜேடி, கோவா ஃபார்வர்ட் பார்ட்டி, மகாராஷ்டிரவாதி गोमंतक पार्टी, सिक्किम क्रांतिकारी पार्टी मोर्चा, JMM, சிக்கிம் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், ஜனசேனா பார்ட்டி, இவங்க மட்டும் தான் எலிஜிபிள். எல்லாரும் வாங்கியிருக்கிறாங்க. எலிஜிபிளா இருந்த ரெண்டாவது இவங்களுடைய ஏதோ ஒரு இடத்துல அரசாங்கங்கள் இருக்கு. ஓகே, ஸோ ரூலிங் கவர்மெண்ட் இதே இடத்துல காங்கிரஸ் இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பிஜேபி இடத்துல காங்கிரஸ் இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, the 6,500 would have transferred there. இந்த இடத்துல லாஜிக்கை நீங்க புரிஞ்சுக்கோங்க. யார் கையில பவர் இருக்கோ இத கொண்டு வந்திருப்பாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. எலக்டோரல் பாண்ட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்களா? See, that is different. I'm just saying, just assume reverse. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யார் இருந்தாலோ அவங்களுக்கு தான் அதிக டொனேஷன் போகும், சரியா? So if it is Congress, it would be at the same time இந்த கட்சிகளுக்கு யார் யார் கொடுத்திருக்கான்ற இன்ஃபர்மேஷன் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில இருக்கு அப்படின்னு நம்ம கடைசி டெஃபினட்டா இருக்கு. எப்படின்னா இது வந்து ஃபைனான்ஸ், அது வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ்ல நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பட் அகேன் ஐ வாண்ட் டு ஷோ யூ தட் ஒரு பிரமாணமாவே எடுத்து காட்டலாம். பிகாஸ் ஐ ஹாவ் த டேட்டா வித் மீ. ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ்ல ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் இருந்தது. அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி பல்வேறு டாக்குமெண்ட்ஸ்கள் எடுத்து காட்டி நம்ம ஒரு வீடியோவை போட்டிருக்கோம், ரைட்? இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா just show you the data where it is old data of 2018. இந்த டேட்டா எல்லாமே ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல 2019 ஆண்டு கொடுக்கப்பட்டது. அதுல நீங்க பாருங்க, பெங்களூர், போபால், சண்டிகர், சென்னை, காந்தி நகர், குவஹாட்டி, ஜெயப்பூர், கால்கட்டா, லக்னோ, மும்பை, டெல்லி போன்ற பிரான்ச்களில் இருந்து வெறும் 11 நாட்கள்ல மட்டுமே கிட்டத்தட்ட 32 கோடி ரூபாய் கான எலக்ட்ரல் பாண்ட் வாங்கப்பட்டது. ஸ்டார்டிங் இனிஷியல் டேஸ்ல, ரைட்? 2018 அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இது வருது வெளியில. இதுக்கப்புறம் நீங்க பாருங்க,
ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி இந்த டேட்டாவை வாங்கினாங்கிற விஷயத்துக்கு வர்றேன். எஸ்பிஐ ஒரு கிளாஸ் எடுத்து வைக்கிறாங்க. அப்படி இந்த பணம் மாற்றத்துல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம மாட்டிக்க போறோமோ அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, without a serial number on EBs, there will be no audit trail available. ஒரு சீரியல் நம்பர் இருந்தா மட்டும்தான் அந்த ஆடிட் ட்ரெயில எங்களால பார்க்க முடியும். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா how will we find? அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, பேங்க் may be allowed to put a serial number on the bond on avoid complications for the bank and also for the scheme. ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன் வந்து வராத பட்சத்துல வரக்கூடாதுங்கிறதுனால ஒரு நீங்க சீரியல் கோடை வச்சுக்கோங்க. ஆனா அந்த சீரியல் கோடு வந்து யூவி ரேஸ்ல இருக்கட்டும், ஒரு ஹிடனா இருக்கட்டும், ஃப்ளோரசென்ட் லைட்டுக்கு கீழே நீங்க பார்த்தா மட்டும்தான் அது தெரியணும்னு நீங்க வச்சுக்கோங்க. சரி, இந்த நம்பருக்கான லாபத்தை யார் எடுத்துக்கிறாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி எடுத்துக்கிறாங்க. எப்படின்னு நான் காட்டுறேன். அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன். பேஜ் நம்பர் 9ல அந்த டாக்குமெண்ட் இருக்கு. ஓகே, ஈவன் இஃப் த EB is issued as a paper bearer bond without a name of payee, SBI would know who was the donor with the KYC. நீங்க பேரே இல்லாம மொட்டையா நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கூட அந்த பாண்ட SBI knows who the person is. SBI கிட்ட அந்த டேட்டா இருக்கு, KYC நீங்க SBI கிட்ட சப்மிட் பண்ணிருக்கீங்க. அடுத்து பாருங்க, நீங்க SBI will need to institute the suitable legal provision. It is not accepted to share the information with entities such as tax authorities, enforcement directorate, police in case of criminal matter. இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும்போது இவங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம்னு சொல்றீங்க, கிளாஸ் வைக்கிறீங்க. ஆனா அந்த கிளாஸ் எல்லாம் வச்சு 48 ஹவர்ஸ்க்குள்ள ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, இப்போ நீங்க ஒரு எலக்ட்ரோல் பாண்ட் என்கேஷ் செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்கேஷ் செய்யப்பட்ட 48 மணி நேரத்துக்குள்ள ஃபைனான்ஸ் மினிஸ்டர் லெட்டர் எழுதுறாங்க எஸ்பிஐக்கு. லெட்டர் எழுதி என்ன சொல்றாங்கன்னா, யார் அந்த பாண்டை வாங்கினாங்களோ அந்த டேட்டா வந்து நீங்க எங்களுக்கு கொடுங்க. அண்ட் அந்த டேட்டா அனைத்துமே 48 மணி நேரத்துக்குள்ள எஸ்பிஐ வழியாக ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு போயிடும். நீங்க என்ன சொல்லி இந்த பாண்டை கொண்டுட்டு வந்தீங்க, யாருக்குமே இந்த தெரியாதுன்னு சொல்லி கொண்டு வந்தீங்க. ஸோ உங்கள்ட்ட ஒரு சீரியல் நம்பர் இருக்கு. SBI knows the fact who bought the bonds, who encashed the bond, that also SBI knows. Who's taking the details? Finance Ministry taking the details. Who's Finance Ministry? The central government. Central governmentக்கு எல்லாமே தெரியும். ஸோ இந்த இடத்துல இன்னொரு வித்தியாசமான ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாருமே விடுறாங்க. என்னன்னா, BJP had done a tremendous work or finding of people who are criminals, who have some liabilities, who are doing financial frauds, right? And அந்த மாதிரியான ஆட்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்க மேல ஒரு EDயை போட்டு, IT ரேடை போட்டு, CBI ரேடுகளை போட்டு பணவேட்டையில் இறங்கி. இதுல ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, எல்லாத்தையுமே நம்ம வந்து பிஜேபியினுடைய ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க கொண்டு வர எல்லாத்தையும் ஏதாவது ஒன்று வச்சு மறைச்சிருவாங்க, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி அதை மூடி மறைக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் பண்ணிடுவாங்க. ஒருவேளை எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து இவ்வளவு ப்ளோ பேக் ஆகும் அப்படின்னு சொல்லி பிஜேபி எதிர்பார்க்கலையோ? See, they knew it. They knew it. And இதுக்கு பின்னாடி இன்னொரு சூழ்ச்சியும் இருக்கு. இன்னைக்கு இந்த நாட்டில் அதிக பணம் வச்சிருக்கக்கூடிய கட்சி என்ன? பிஜேபி தான். ஆமா, வரக்கூடிய தேர்தலில் யார்கிட்ட பணம் இருக்கு? பிஜேபி தான். கரெக்ட். 2019 இந்த வழக்கு போடப்பட்டது, ரைட்? 2019ல இருந்து நீங்க பணவேட்டை வசூல் பண்ணிட்டே இருக்கீங்க எல்லாருமே. நாட் ஓன்லி பிஜேபி, காங்கிரஸ், எல்லாருமே சொல்றேன், எல்லாரும் வாங்குறீங்க. பிஜேபி கிட்ட ஒரு போதுமான அளவில் பணம் வந்துருச்சு, ரைட்? சின்ன சின்ன கட்சிகள் பணம் வாங்கியிருந்தா கூட they have faced multiple elections, they would have lost, everything is there. பட் இன்னைக்கு எதை பண்ணாலுமே உங்களால பிஜேபியை போட்டியிட முடியாது. இட்ஸ் நாட் அ ஃபேர் பிளே. இட் இஸ் நாட் அ ஃபேர் பிளே. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, பைப் லைன் கட் பண்றீங்க, பணத்தோடைய பைப் லைனை கட் பண்றீங்க. For the last 5 years this case is there in Supreme Court. 4 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மாறிட்டாங்க, இது 4வது. போன வருஷம் செப்டம்பர் அக்டோபர் மாதத்திலேயே இது வந்து முடிஞ்சிருச்சு, விசாரணை எல்லாம் முடிஞ்சு அதை ரிசர்வ்ல வச்சிருக்கீங்க. Why Mr. Chandrachud have to wait till Feb 15? Maybe election timeல அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா? இந்த டேட்டா எங்களுக்கு செப்டம்பர் மாதம் கிடைச்சிருந்துச்சுன்னா இந்நேரம் எவ்வளவோ விஷயத்தை எடுத்து வச்சிருக்கோமே, ரைட்?
எத்தனையோ விஷயங்கள் எடுத்து ஆனா வச்சிருக்கோம். இப்படி கூட நம்ம பார்க்கலாம் இல்ல, ஒருவேளை Now அப்ப I am கிடைச்சிருந்தா- running out of time, sir. ஆனா நீர்த்து போயிருக்கும் இல்லையா? ஒருவேளை நீர்த்து போயிருக்காதா அப்பவே வந்திருந்துச்சுன்னா? No. See, these kind of information should be Made shared. available. Of course, அதுல Made மாற்றுக்கிறது available கிடையாது. immediately. Yeah. Right. If journalists like us, if we had time, 2 months, 3 months, reporters collective போன்ற எத்தனையோ ரிப்போர்ட்ஸ்கள் வந்திருக்கும். இன்னும் பூதாகரமாக பூதாகரமாக வந்திருக்கும். இது வெறும் பிஜேபிக்கு எதிராக மட்டும் வந்திருக்காது, எல்லா அரசியல் கட்சிக்கு எதிராக வந்திருக்கும். People would have known what sort of democracy are we living in. மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் எலிகேஷன் போடுறதை விட இந்த அனைத்து 25 கட்சிகளும் மக்களுக்கு முன் வந்து மன்னிப்பு கேட்கணும். Sorry, we have done wrong. Right? The 25 political parties, they should come in front of public and then they should say, we have spoiled Indian democracy. இந்த நாட்டு ஜனநாயகத்தை நாங்க பணத்திற்காக வித்துட்டோம். அதுதான் உண்மை. The fact is this. Right? இந்த இடத்துல எந்த விதமான ஃபேவரிசமே இருக்கக்கூடாது. Supreme Court should say, in what purpose you bought this money, what is the source, where did you spend. So இந்த நாட்டில் ஒரே ஒரு உத்தேசம் மட்டும்தான், பவர் கையில் இருக்கணும். அந்த பவர் உங்க கையில் இருந்துச்சுன்னா பணம் கொட்டணும். Whether you're a regional party, whether you're a சென்ட்ரலா இருந்தா அது மல்டிஃபோல்டு. இல்ல இதுல இன்னும் ஒரு கேள்வி வருது, சுப்ரீம் கோர்ட்டை நீங்க கொண்டு வந்ததுனால நான் கேட்கிறேன். 2024 இன்னைக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் 3 to 4 years இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து ரொம்ப ஃபெரோஷியஸா இந்த தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ இதை வந்து சுப்ரீம் கோர்ட் அன்னைக்கே மேபி வந்து அட்ஜர்ன் பண்ணிருக்கலாமோ? அதை ஏன் வந்து அன்னைக்கு பண்ணாம? I'm telling you, it is a delayed justice. Yeah. Right? உங்களுக்கு வந்து February 15ஆம் தேதி நீங்க கொடுக்குறீங்க. மார்ச் இதே விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் கூட have said, நாளைக்கு எங்களுக்கு இந்த டேட்டா வேணும். நீங்க இன்னைக்கு சொல்றீங்க இல்லையா, மார்ச் 6ஆம் தேதி கொண்டுட்டு வந்து கொடுக்கல, 11ஆம் தேதி நீங்க வந்து மறு விசாரணைக்கு வர்றீங்க, 12ஆம் தேதிக்குள்ள நீங்க கொடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க. அந்த 12ஆம் தேதியும் முழுமையா அவங்க கொடுக்கல. இப்ப அடுத்த விசாரணை மறுபடியும் போகுது. So every area there is a roadblock. It is not a simple thing to get the thing. இல்லையா? இன்னைக்கு வந்து நம்ம assumption தான் பண்றோம் இல்லையா, we are not sure that this much evidence. You don't have, right? We can assume, we can predict, okay, இவ்வளவு பணம் வாங்கியிருக்காங்க, இந்த கட்சியும் என்கேஷ் பண்ணியிருக்கு, நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க. அது மட்டும் we are interpreting the data. Yes, we are interpreting. We cannot be assured that okay, this person paid this much to this political party and this person got this much of benefit from this political party. Do you think Mamata Banerjee didn't favor anyone? Of course we don't know. You know, there is a hospital called Haldia. Okay. West Bengal தேர்தலும் போது maximum donation TMC-க்கு வந்திருக்கு, right, after BJP. So there is a up down between Congress and BJP. ஹல்தியாங்கிற கம்பெனி அந்த லிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வெஸ்ட் பெங்கால் தேர்தலும் போது அதிகமான டொனேஷன் அவங்க தான் இது எலக்ட்ரல் பாண்டை வாங்கியிருக்காங்க. யாருக்கு நீங்க கொடுத்தீங்க? whether you have given to மம்தா பானர்ஜி ஆர் மிஸ்டர் மோடி அண்ட் அமித்ஷா, பட் எப்படி எவ்வளவு கொடுத்தீங்கிற விஷயம் வராது. அதே மாதிரி தெலுங்கானா தேர்தலும் போது கேசிஆரோட கட்சிக்கு 10 லட்சமும் வந்திருக்கு, 1 கோடியும் வந்திருக்கு. பிஜேபியோட லிஸ்ட்டை பார்க்கும்போது இவங்களுக்கு வந்திருக்கு. லக்ஷ்மி மித்தல், ராகுல் பாட்டியா, ஏன்னோ இந்த மாதிரியான பேர் இண்டிவிஜுவலோட பேரும் இங்கே வந்திருக்கு, ரைட்? ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும் ஹவு மச் the data speaks by itself. உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், டோனர்ஸ் ஃபைலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18,871 என்ட்ரிஸ் இருக்கு, சரியா? அதே ரிசெப்டன்ஸ் அந்த பணம் பெற்றவர்களுடைய ஃபைலை நீங்கள் பார்த்தீங்கன்னா 20,421 இருக்கு. There is a discrepancy. Yeah. You know, part 1 says 337 page. Part 2, which is encashing, that is 426. இப்போ ஒரு எலக்ட்ரல் பாண்டுக்கு ஒரு என்ட்ரி தானே இருக்கணும். அப்போ 337 பேஜ்னா இங்க 337 பேஜ் தானே இருக்கணும். Why it is so different? That's what SBI also said இல்லையா? 22,000 24 மொத்தம் 44,000. That is what they said. Yeah. There are 2 silos, sir. Yeah. One silo belongs to the person who bought the bond. One silo, the political party which encashed thing. So why this 100 odd pages extra? Entries or data where இருக்கு, right? No one is questioning these, you know. கோதி மீடியாவோட இதே இடத்துல ஒரு சாதாரணமான நாடாக இருந்துச்சுன்னா, வேற ஒரு நாடாக இருந்துச்சுன்னா, இந்த நிமிஷத்துல
The Prime Minister பிரைம் would have மினிஸ்டர் resigned. would have resigned. Yeah. இந்த நிமிஷத்துல அனைத்து சீஃப் மினிஸ்டர்களும் ரெசிக்னேஷன் கொடுத்திருக்கணும், இல்ல மக்களுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருக்கணும். Yeah. எந்த சீஃப் மினிஸ்டர் எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருக்காருன்னு நீங்க பாருங்க. எவ்ரிவன் இஸ் அலிகேட்டிங் ஆன் ஈச் அதர். நீ சின்ன திருடன், நான் மீடியமான திருடன், நீ எனக்கு மேல இருக்கக்கூடிய திருடன். திருடருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த போட்டியை தான் இன்னைக்கு நம்ம மீடியால பார்த்துட்டு இருக்கோம். ஐடியலி every political party which received the money should answer the public. You know, அப்படி பார்ட்டி டொனேஷன்ல வந்து அதை நீங்க இன்கம் டேக்ஸ்ல காட்டி நீங்களும் அதை வந்து இதுல காட்டி அது ஒரு வேற விஷயம். பட் இங்க நீங்க விஷயங்களை வந்து மறைச்சிருக்கீங்க. You have hidden the truth, right? And you were not with the this thing constitution, or you are not with the democracy, right? இதே ஒரு நபர் சுப்ரீம் கோர்ட் பார் கவுன்சிலோடைய பிரசிடென்ட், அவர் கடிதம் எழுதுறாரு. என்ன கடிதம் எழுதுறாருன்னா முர்மு அவர்களுக்கு, பிரசிடென்ட்டுக்கு கடிதம் எழுதுறாரு. திஸ் இஸ் அகேன்ஸ்ட் த லா. அது சட்டமாக மாறினதுக்கு அப்புறம் ஒரு நாள் பணம் கொடுத்து, so it is against the constitution அப்படிங்கிறாரு. Where were you when this law came? You being a bar council president, you being a supreme court's advocate, நீங்க ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்ல போய் இது தவறான சட்டம், ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க, இதை நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரல் பாண்ட் வந்து இந்த நாட்டு ஜனநாயக எதிராக இருக்கு, நீங்க சொல்லியிருக்கணுமா இருக்கக்கூடாது. இன்னைக்கு வந்து நீங்க என்ன சொல்றீங்க, கார்பரேட்டோட பேர் வெளியில வந்துருச்சுன்னா கார்பரேட் மாற்றிது, ஜனநாயகத்துல பங்கெடுக்க மாட்டாங்க. கார்பரேட் அவங்க வந்து நாட்டு மக்களுக்காக பணத்தை கொடுக்கல, ஒரு அரசியல் கட்சியோடைய உண்டியல்ல பணத்தை போட்டிருக்காங்க. அந்த அரசியல் கட்சி அவங்களுக்கு வாரி கொடுத்துருக்காங்க ப்ராஜெக்ட்ஸ்க்காக. அதுல இருந்து அவங்க பணம் சம்பாரிச்சிருக்காங்க. That money didn't come to you or me. It didn't help anyways in this country, right? எத்தனையோ பேரு பணத்தை வாங்கி வெளிநாட்டுக்கெல்லாம் ஓடி இருப்பாங்க. கண்டிப்பா right? Where is the Serum Institution's owner lives? Poonawalla. He shifted immediately the base from India to London. He lives in a massive mansion in London. So what next, Rahul? இது இவ்வளவு தூரம் நம்ம பேசி, see, we are waiting for the Monday's verdict process further, where SBI was instructed by Supreme Court to provide us the number. So அந்த நம்பர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களே, it is just a matter of 1 hour. Yeah. It is just a matter of 1 hour that we can exactly say who, when, what, why he got. அதுல இருந்து another 2 to 3 hours we can tell you what benefits these guys have got and which political party had given this benefit. Yeah. Right? So இந்த இடத்துல வெறும் பிஜேபி ரேடார்ல இல்ல, இந்த இடத்துல அனைத்து 25 கட்சிகளுமே ரேடார்ல இருக்கிறாங்க. They have to understand this. If Aam Aadmi party is there, if they have benefited some individual, it should come up. Okay. If Congress have benefited somebody, it should come up. Whatever BJP had benefited somebody, it should come out. See, BJP உடைய ruling central இருக்கு. So majority of central government projects would have gone to big fishes. State governmentsல இருக்கக்கூடிய விஷயங்கள் இது வந்து ஒரு பிரசிடென்சியா செட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இந்த பாண்ட் இல்லைன்னு விட்டுருங்க. நீங்க நாளைக்கு எந்த விதமான விஷயத்தை வச்சோம் இதே போன்ற போலீஸை வச்சு இதே போன்ற வழக்குகளை போட்டு இடி அனுப்பி சிபிஐ, basically an extortion. Yeah. So it is a extortion racket in the name of law. அதுதான் உண்மை. சரி, அப்ப அடுத்த வாரம் இன்னும் மறுபடியும் சந்திப்போம். அந்த அடுத்த டேட்டா வந்ததுக்கு பிறகு இன்னொரு தடவை பேசுவோம். தேங்க்யூ so much. தேங்க்யூ. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது.